வாழைக்காய் கோலா உருண்டை ரெடியாச்சு. ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாம் இப்போ வாழைக்காயில் ஒரு கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு வாழைக்காயோட காம்பையும் நுனியையும் கட் பண்ணி அந்த தோலை எடுத்துடணும். பாருங்கள் எப்படி சுத்தமாக உரித்து எடுத்துடணும். அந்த தோல் ஒன்று கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாக எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி சீவி இந்த வாழைக்காயை தோலை எடுத்துருங்க. இது மாதிரி ஒரு வாழைக்காயா 2 வாழைக்காய் உங்கள் வீட்டுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காயை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 வாழைக்காய்க்கு மட்டும் அளவு சொல்கிறேன். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டைக்கு 2 வாழைக்காய் எடுத்து தோல் சீவி அதை வேக வைக்க போகிறோம். பாருங்கள், 2 கப்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இதை போட்டுறோம். இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த வாழைக்காய் வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேகக்கூடாது, ஓரளவு வெந்தால் போதும். அதை மூடி வச்சுருவோம். இந்த வாழைக்காய் கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 4 வரமிளகா, 3 பூண்டு பல், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் போட்டு மிக்சியில் ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை அரைக்க போகிறோம். இந்த தேங்காயில் இருந்த தண்ணியிலே அரைச்சிட்டேன், தண்ணி தனியாக ஊற்றலை. பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி அரைச்சா போதும். இப்படி அரைச்சி கொரகொரப்பாக வச்சுட்டோம். பாருங்கள், இப்படி நீங்கள் ஃபோர்க்கில் குத்தி பாருங்கள், அது உள்ளே இறங்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும். பார்த்துட்டு இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி குத்துனா இறங்குது. அப்படி இறங்குற மாதிரி எடுத்துருங்க. இதோ செக் பண்ணிவிட்டு நகம் பதியணும். அது மாதிரி நகத்துக்கு பதிலாக இதை வச்சு நம்ம இது பண்ணுறோம். வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டோம். இது நல்லா ஆறுனது நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். இப்போ இதை மிக்சியில் போட போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் இதான. இதையும் போட்டு நம்ம அரைக்கலாம். ஒரு சுற்றி எடுத்துடணும். உப்பு போடலாம். இதுக்கு தேவையான உப்பு. இதை எடுக்கிறோம். இப்போது எடுத்து நல்லா கலந்துக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து உருட்டுற பதத்துக்கு வச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரலன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கலாம், சேர்த்து உருட்டிக்கலாம். இப்போ இதை உருட்ட போகிறோம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்தாச்சு. சேர்ந்து கலந்து நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது. இதிலே எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா எண்ணெய் குடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எலுமிச்சங்காய் அளவு இல்லை உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி இந்த கோலா உருண்டையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருட்டிட்டோம். இது எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை சாலா ஃப்ரையும் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போடுறோம். நம்ம இதை அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்லா செவந்து வந்துருச்சு. பாருங்கள், இப்படி வரணும். நல்லா மொறுன்னு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு ஆகும். ஏன்னா அப்புறமா வெளியில் வந்துடும், உள்ளே வேகாது. நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.